அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சி தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்புகளிலும் வைபவங்களிலும் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. இதனை நாம் பகிரங்கமாக முன்னெடுக்க வேண்டும். அரசியல் கட்சிகளோடு கதவுகளை மூடிக்கொண்டு கலந்துரையாடும் போது அங்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். அதன் காரணமாக அனைத்து பாராளுமன்ற உறுப்பினரும் பூர்ண அதிகாரத்துடன் பாராளுமன்ற செயற்குழு நியமிக்கப்பட்டது. அந்த பிரேரணைக்கான திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி திருத்தங்களை முன்வைத்தது. பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன திருத்தத்தை முன்வைத்தார். அவ்வாறு எவருக்கும் திருத்தங்களை முன்வைக்கலாம். எமது திட்டத்தில் குறைபாடுகள் இருப்பின் அதனை சுட்டிக்காட்டுங்கள். எனினும் இல்லாத விடயங்களை கூறி மக்களை குழப்ப வேண்டாம். எமது நாட்டில் உள்ள அனைத்து மக்களினதும் உரிமைகளை பாதுகாத்து அனைவரும் இலங்கையர்களாக ஒற்றுமையாக வாழும் பின்புலம் ஒன்றை உருவாக்கவே ஜனாதிபதியும் பிரதமரும் முயற்சி செய்கின்றனர். இன்று எமது ஜனாதிபதி வடக்குக்கு செல்கின்றார், தெற்குக்கும் செல்கின்றார். இனங்களுக்கிடையில் ஒற்றுமை ஏற்பட்டுள்ளது. 30 வருடங்களாக நாம் பயங்கரவாதம் காரணமாக சிரமங்களை எதிர்கொண்டோம். பயங்கரவாதம் காரணமாக சிங்களம், முஸ்லிம், தமிழ் என அனைத்து மக்களும் உயிரிழந்தனர். நாடு தொடர்பில் முதலில் சிந்திக்குமாறும் கட்சி தொடர்பில் இரண்டாவதாக சிந்திக்குமாறும் ஜனாதிபதி எமக்கு கூறியுள்ளார். எனினும் முன்னர் பிரிவினைவாதமே செயற்பட்டது. இந்த ஒரு வருட காலத்தில் என்ன நடந்துள்ளது என மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் கேட்கின்றனர். அவர்களுக்கு நாம் ஒரு விடயத்தை நினைவுபடுத்துகின்றோம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றிக்கு எதிராக ஜனவரி 8ஆம் தேதி மஹிந்த ராஜபக்சவின் குழுவினர் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். அந்த அளவு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அதுவே நாம் அடைந்துள்ள வெற்றியாகும். கொட்டுவே தும்ரிய போல இஸ்ஸரா අපිට එහෙම නිදහසක් තිබුණේ නැහැ. දැන් මේ රටේ මේ අවස්ථාවේදී කවුරුත් දැන් தற்போது எவரும் இனவாதம் கதைப்பதில்லை. சிங்களம், தமிழ், முஸ்லிம் என அனைத்தின மக்களும் ஒற்றுமையாக வாழ முடியுமான சூழலை இல்லாமல் செய்வதற்கு நாம் எவருக்கும் இடம் அளிப்பதில்லை. இந்த அரசாங்கத்தில் பெரிய குறைபாடு ஒன்று உள்ளது. இந்த அரசாங்கத்திற்கு சந்தைப்படுத்தல் புரிவதில்லை. அரசாங்கம் செய்யும் விடயங்கள் மக்கள் மத்தியில் சந்தைப்படுத்தப்படுவதில்லை. எனினும் கடந்த காலங்களில் அரசாங்கம் செய்யும் விடயங்களை விட வர்ணித்து 24 மணித்தியாலங்களும் அதனை சந்தைப்படுத்துவர். அதன் காரணமாகவே என்ன செய்துள்ளீர்கள் என தோல்வியடைந்தவர்கள் கேட்கின்றனர். அவர்கள் சில விடயங்களை மறந்துள்ளனர். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்த நாடு சர்வாதிகார போக்கில் சென்ற பயணத்தை நிறுத்தியுள்ளோம். வெள்ளைவேன் கலாச்சாரத்தை நிறுத்தியுள்ளோம். நேரடியாக கூறுவதாயின் நாட்டின் ஜனாதிபதியை கொலை செய்ய வந்தவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. කොටින්ම කිව්වොත් රටේ ජනාධිපති මරන්න ආපු කෙනාට සමාව දීලා තියෙනවා.